நம்ம இது ட்ரெண்டிங். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? சோயாபீன் ஃப்ரை. ஓகேங்களா? அதை உங்கள் முன்னாடி வச்சுருக்க பாருங்கள், சோயாபீன் ஃப்ரை. இது எப்படி செய்யலாம், ஏது செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே இது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அது எல்லாமே போய்ட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, எப்படி டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், எப்படி நல்லா இருக்குது பாருங்கள். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் உள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். நம்ம இப்போ இந்த சமையலில் என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? சோயா பீன் ஃப்ரை. அதாவது இது ஒரு சோயா பீன்ஸில் இது பண்ணுறதுங்க, ஃப்ரை பண்ணுறதுங்க. நம்ம அது எப்படி செய்ய போகிறோம், அப்படி எப்படி நல்லா இருக்கும், என்னென்ன பொருள் இதில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு, இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அது வாங்க அப்படி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம்னா வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முதல்ல ஒரு பேனில் தண்ணியை ஹீட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அந்த ஹீட் பண்ணும் போது நம்ம இது உப்பு இருக்கு இல்லைங்களா, அது பாருங்க, உப்பு இருக்கு இல்லைங்களா, உப்பு அப்படியே மேலே போட்டுருங்க. உப்பு அப்படியே மேலே போட்டுட்டு நம்ம இதால் 2 கப்பு மீன் மேக்கர் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதை அப்படியே போட்டுடலாம். ஓகேங்களா? இதால் 1.5 கப்பு எடுத்துருக்கோம். அப்படியே இது வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது உப்போடு சேர்ந்து நல்லா கொஞ்சம் இதாகட்டும், கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஓகேங்களா? ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அதை பிழிஞ்சு நம்ம அதுக்கப்புறம் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், இப்போ நல்லா சோயாபீன் வெந்துருச்சுக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் சின்னது வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் பெரிய சோயாபீன் எடுத்திருக்கேன். நான் சோயாபீன்ஸ் எடுத்திருக்கேன். அதனால் நீங்கள் உடனே இதை பாருங்கள், நல்லது பாருங்கள், எவ்வளோ பெருசாக அது வெந்திருக்கு பாருங்கள். ஓகேங்களா? இதை நம்ம ஒரு பேன் இருக்குங்க, ஒரு பேன் இருக்குங்க. அந்த பேனில் நம்ம வடிகட்டி எடுத்து அப்படியே இதில் போட்டுற வேண்டியதான். அப்படியே இதில் வடிகட்டி எடுத்து போட்டுட்டு இதில் நீங்கள் கூலிங்கான தண்ணி ஊற்றினாலும் பரவாயில்ல, இல்லைனா சரி இல்லை கூலிங் தண்ணி இல்லை, சரி ஓகே, பச்சை தண்ணி ஊற்றி நீங்கள் அதை நல்லா கொஞ்சம் ஆறின உடனே பச்சை தண்ணி இப்போ ஊற்றிடுங்க. கொஞ்சம் ஆறின உடனே அதை அப்படியே கையால் கை பொறுக்கிற அளவுக்கு எடுத்து பிழிஞ்சிருங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் அதை காட்டுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதை பாருங்கள், பச்சை தண்ணியை நான் ஊற்றுறேன். பச்சை தண்ணியை நல்லா ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறின உடனே நல்லா ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் ஆறின உடனே நம்ம இப்போ நல்லா கொஞ்சம் சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறின உடனே நல்லா இது நல்லா தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வடிகட்டி ரெடியாக வச்சுருக்குறோம். இப்போ நம்ம இதை இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இது அப்படியே ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நம்ம பிழிஞ்சிக்கலாம். இதை பாருங்க, அப்படியே பிழிஞ்சு இதில் போட்டுக்குங்க, இந்த பவுலில் போட்டுங்க. அப்படியே தண்ணியே இருக்கக்கூடாது, சுத்தமாக ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம நல்லா ஈரம் பிழிஞ்சிருக்குது, நல்லா இது பாருங்க, நல்லா பிழிஞ்சிட்டோம், தண்ணியே இல்லை இதில். ஓகேங்களா? இது பாருங்க, தண்ணியே இல்லை. அப்படியே போட்ட வேண்டியதான். அது மாதிரி எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். இதை எப்படி செய்யலாம்னு சொல்கிறேன் பாருங்கள். இதில் பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்குங்க. ஓகேங்களா? விட்ட பிறகு 2 பட்டை, இது பாருங்க, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். ஓகேங்களா? அது கொஞ்சம் பொரியட்டும். 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கொஞ்சம் பொரியட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பட்டை லவங்கம் இது ஓகே ஆகிடுச்சு. பட்டை லவங்கம் பொரிஞ்சிச்சு. இதில் கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு. ஓகேங்களா? இதை போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கொஞ்சம் நல்லா வாசனை கொடுக்கறது. ஓகேங்களா? நம்ம இஞ்சி பூண்டு இது பண்ணி ரொம்ப நசுக்கியெல்லாம் போட தேவையில்லை. அப்படியே சும்மா கொஞ்சம் மெலிசாக நம்ம அரிஞ்சிக்கிட்டாவே ஓகே. இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதில் என்ன போட்டிருக்கோம்? பட்டை, லவங்கம், ஏலக்காய். ஓகேங்களா? அது கூட கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் அதுக்கப்புறம் அப்படியே வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 வெங்காயம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 2 வெங்காயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்க, இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த நேரத்தில் 2 ஆனியன் கொஞ்சம் நல்லா மெலிசாக அரிஞ்சிருக்கு. இது பாருங்க, மெலிசாக உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தடியாக அறியாதீங்க. கொஞ்சம் மெலிசாக ஒரு 2 ஆனியன், சின்ன ஆனியனாக இருந்தால் 2, பெரிய ஆனியனாக இருந்தால் 1 போதும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதை பாருங்கள், எவ்வளோ மெலிசாக இருக்குது பாருங்கள். ஏன்னா நான் எதுக்கு தடியாக போட்டேன்னா, நம்ம இப்போ வயசானவங்க யாராவது சாப்பிட்டாங்கன்னா அது வாயில் தென்படும். ஓகேங்களா? இது நல்லா கொஞ்சம் பொன் வறுவலாக வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது நல்லா கொஞ்சம் நம்ம பிரியாணிக்கு செய்வோம் இல்லைங்களா,
எப்படி நம்ம அந்த இது வெங்காயம் வதங்குது அதே நல்லா கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, கொஞ்சம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ பார்த்தீங்களா நல்லா வந்து எல்லோரும் விஷயம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா இது வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஆனியன் நம்ம பிரியாணிக்கு செய்கிற மாதிரி வதங்குற மாதிரி வதங்கணும். ஓகேங்களா, இது பாருங்க இந்த மாதிரி வதங்கணும். இதுக்கு நடுவில் நம்ம வந்து கொஞ்சம் மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நான் வந்து காஷ்மீர் சில்லி பவுட்ரு ஆஃப் டீஸ்பூன், அடுத்தது வந்து தனியாத்தூள் அது ஒரு ½ டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அது ஒன்று கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஒன்று போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சீரக பவுட்ரு அது ஒரு ½ டீஸ்பூனு. அதுக்கப்புறம் மிளகுத்தூள் பெப்பர் தூள் அது ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, அதை பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சோம்பு பவுடர் வந்து 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை பாருங்கள். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஆட் பண்ண வேண்டியது அவ்வளோதான். அப்படியே நம்ம வந்து ஃப்ரை பண்ண வேண்டியதான். கொஞ்சம் நல்லா வதவட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இது கொஞ்சம் நல்லா அந்த இதோட மிக்ஸ் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் இதில் கொஞ்சோண்டு வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சத்தூள். ஓகேங்களா, இதில் லைட்டாக கொஞ்சம் ஆல்ரெடி வந்து நம்ம இது சோயாபீனில் இது உப்பு போட்டிருக்கோம். இதில் வந்து இந்த மசாலா கோஸில் கொஞ்சோண்டு உப்பு போடுங்க, ரொம்ப வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அது உப்பு அதிகமாகிடும். இது அப்படியே ஒரு பெரட்டுருங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் வந்து சில்லி சாஸ் ஊற்றணும். ஓகேங்களா, சில்லி சாஸ் ஊற்றணும். ஆனால் சில்லி சாஸ் இல்லாதவங்க 2 டொமேட்டோ எடுத்து இதை பாருங்கள் மிக்சியில் நாங்கள் அடித்து வச்சுருக்கோம். மிக்சியில் போட்டு இது ஆட் பண்ணிவிட்டு அதை எடுத்து அப்படியே நம்ம ஆட் பண்ணுற வேண்டியதான். ஓகேங்களா, இதை பாருங்கள். இதுக்கு ருசியே வந்து சில்லி சாஸ் தான். ஆனால் வந்து சில்லி சாஸ் இல்லாதவங்க 2 டொமேட்டோ நம்ம வந்து மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் சர்க்கரை வேணால் போட்டுக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம். ஏன்னா வந்து நம்ம வந்து இதில் வந்து நம்ம டொமேட்டோ சாஸில் வந்து ஆல்ரெடி அவங்க சர்க்கரை சேர்த்துருப்பாங்க, இனிப்பு சேர்த்துருப்பாங்க. நம்ம வந்து வெறும் தக்காளி சாஸ் தானே இது தக்காளி அரைச்சி தானே போடுறோம். அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துங்க. ஓகேங்களா, இப்போ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் இதாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, கொஞ்சம் எல்லாமே வந்து மேஷ் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மசாலா ரெடி ஆயிடுச்சு. சில்லி சாஸ் கொஞ்சம் நல்லா டொமேட்டோ சாஸ் நல்லா வதவிச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா மீன் மேக்கர். இதை பாருங்க, மீன் மேக்கர் நம்ம பிழிஞ்சு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே இதில் சேர்த்துடலாம். அப்படியே நம்ம கிண்டி விட்டுற வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இருங்க அப்படியே மசாலாவோட கிண்டி விட்டுடலாம். எதுவாக கிண்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள் உங்கள் முன்னாடி வந்து சோயாபீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. உங்கள் முன்னாடி வச்சுருக்க பாருங்கள். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் கருவேப்பிலை இந்த கருவேப்பிலையோடு போட்டுருணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அப்போ தான் வந்து நான் டேஸ்ட் வைஸில் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, பச்சை மிளகாய் ஆட் பண்ணுங்க. ஓகேங்களா, இதுதான் சூப்பராக இதை பாருங்கள், சூப்பரான சோயாபீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா, உங்களுக்கு இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சோயாபீனில் வந்து நான் வந்து சோயாபீன் ஃப்ரை இதில் வந்து மீன் மேக்கரில் தொக்கு எல்லாம் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய சேனலில் போயிட்டு நீங்கள் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய சேனல் வந்து லைனாக வரும், நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். இது 3வது தடவை இது சோயாபீன் ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து முட்டை போட்டு செஞ்சுருக்கிறேன். சோயாபீன்ஸில் வந்து முட்டை போட்டு செஞ்சுருக்கிறேன். அதையும் போய் பாருங்கள். அது என்னுடைய இதில் வந்து என்னுடைய சேனலில் இருக்கும். இது வந்து சோயாபீன் ஃப்ரை. ஓகேங்களா, இதில் வந்து நான் எக்கு சேர்க்கலை. ஓகேங்களா, நம்ம வந்து நம்ம வெங்காயம் போட்டு நம்ம டொமேட்டோ சாஸை போட்டு நம்ம செஞ்சுருக்குறோம். ஓகேங்களா, இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். நல்லா ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, குழந்தைங்களுக்கும் நல்லா நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.